நியூ இயரில் முதல்ல சேனலில் இந்த சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரியோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த கேசரி கையில் ஒட்டாமல் நல்ல ஸ்வீட்டாக நெய்யோட டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பை முதல்ல இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அந்த நெய்யை கூட இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு 100 கிராம் தான் நான் போட்டிருக்கிறேன். இது 4 பேர் சாப்பிட முடியும் ஒரு நேரத்தில். அதை இதில் போட்டு நல்லா நீங்கள் வறுக்கணும். நல்லா அந்த ரவை வாசனை வரணும். அந்த அளவுக்கு இந்த ரவையை வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் 3½ கப்பு, சில ரவைக்கு 4 கப்பு தண்ணி கூட தேவைப்படும். நான் 3½ கப்பு ஊற்றிருக்கிறேன். பத்தலைன்னா திரும்ப கடைசியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு. 2-2½ கப்பெல்லாம் ஊற்றுனீங்கன்னாக்கா ரவை சரியாக வெந்து வராது. இந்த மாதிரி 3½ கப்புலேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சேர்த்துக்கிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதி வந்த உடனே அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துட்டு இந்த ரவையை நீங்கள் போட்டு கிளறணும். இப்போ ஜீனி சேர்க்கக்கூடாது. இந்த ரவை நல்லா வெந்து ஒரு கிளாஸி ஸ்டேஜுக்கு வரணும். அந்த வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணி முழுசையும் இந்த ரவை அப்சார்ப் பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஒரு வெந்து வந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு கிளாஸ் மாதிரி வரும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஏலக்காய் பொடியையும் நீங்கள் முதல்லையே இந்த ஸ்டேஜில் தூவிட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லா இறங்கி வந்துடும். இதை கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை 1 கப்புக்கு 1½ கப்புன்னெலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் அளவு போட்டிங்கன்னாக்கா சில சமயம் இனிப்பு அதிகமாயிரும். நான் அதனால் பார்த்து போடுறது தான் வழக்கம். அதனால் இப்போ ஒரு 6 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்துட்டு லேசாக நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதே போல் சுகர் பேஷண்ட் இருந்தாலும் இந்த அரை சர்க்கரையோடு நீங்கள் நிறுத்திட்டு கொடுத்துக்கலாம். திரும்ப நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கிண்டிட்டு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கணும். ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக வச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு போதுமா இல்லை இன்னும் போடணுமா அப்படின்னு தோணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது இன்னும் பத்தாததுனால இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கேசரி கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஊற்றிருக்கிறேன். நெய்யையும் நீங்கள் மொத்தமாக ஊற்ற வேண்டாம், தேவை பார்த்துக்கிட்டு அளவுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் மொத்த நெய்யையும் இந்த ரவை உள்ளே இழுத்ததுக்கப்புறமா திருப்பி நெய் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து நம்ம ஊற்றணும். எப்படி அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது பாத்திரத்தில் ஒட்டுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கரண்டியோடு ஒட்டாமல் வரணும் அது. இப்போ ஆனால் அது ஒட்டுற மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்ற போகிறோம். வறுத்த முந்திரியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அது கிண்டும்போது பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறீங்க. இப்போ ஒட்டாமல் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கடைசியில் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கிறேன். திரும்ப பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் ஊற்றி திரும்பவும் இதை கிளறி விடுங்க. ஒரு 100 கிராம் ரவை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 80லேருந்து ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் நெய் தேவைப்படும். ரொம்ப அதிகமாக 2 மடங்கு 1½ மடங்குன்னெலாம் நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ இந்த பாத்திரத்தை ஒட்டலை, நீங்கள் இந்த கரண்டியை வச்சு இப்படி சுற்றும்போது அதை மொத்த கேசரியும் அப்படியே சுற்றிகிட்டே வரும். அதை பார்த்திங்கன்னாலே இது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நெய்யும் போதுமானதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளில் நீங்கள் கேசரி ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. நிறைய பேர் சரியாக வரலைன்னு சொல்லுவாங்க. ஒன்று இறுகி போயிடும், இல்லாட்டி நெய் பற்றாமல் இருக்கும், அல்லது சர்க்கரை பற்றாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு ஒரு இட்லி, சாம்பார், சட்னி அது கூட இந்த கேசரியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. செய்து பாருங்கள்.